சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மேலப்பிடவூர் கிராமத்தை சேர்ந்த பட்டியல் சமூக கல்லூரி மாணவரான திரு ஐயாசாமி அவர்கள் மீது அதே ஊரை சேர்ந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த 3 இளைஞர்கள் மாணவர் ஐயாசாமியை கீழ் சாதியில் பிறந்த நீ எல்லாம் புல்லட் வாகனம் ஓட்டலாமா என்று அருவருக்கத்தக்க வகையிலான கேள்வியை எழுப்பி தங்களை விட அவரும் உயர்ந்த நிலையில் வாழ்கிறார் என்கின்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவரை கத்தியால் இரு கையிலும் வெட்டி அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் அவரது வீட்டையும் சூறையாடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. மனித சமூகம் பல்வேறு வகையில் பரிணாம வளர்ச்சி அடைந்து அறிவியல் மற்றும் நாகரிக வளர்ச்சியின் உச்சத்தை தொட்டிருக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் சாதியின் பெயரால் தொடரும் இதுபோன்ற சம்பவங்கள் அருவருக்கத்தக்க செயல்கள் என்பதோடு கடுமையாக தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய கொடுங்குற்றமாகும். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்து அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதற்கு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவருக்கு உயர் சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்ததோடு மாணவரின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணமும் வழங்கிட வேண்டும். மேலும் சமுதாயம் சார்ந்த இயங்கக்கூடிய அமைப்புகள் மாற்று சமூகத்தினரின் மீதான வெறுப்பையும் வன்முறை உணர்வையும் வளர்க்காமல் தங்கள் சார்ந்த சமூகத்தை கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேற்றுவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசும் இதில் உரிய கவனம் செலுத்தி இளையோர் மனதில் சாதி ரீதியிலான கசப்புணர்வு உண்டாவதை தடுக்கும் வகையில் ஒற்றுமை உணர்வை வளர்க்கும் வகையிலும் மழலையர் கல்வி முதல் உரிய பாடத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்துவதோடு இதனை ஒரு இயக்கமாக முன்னெடுக்கவும் உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக வாழ்மொழி கட்சியின் நிறுவனர் வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார்.